இந்த பிராண்ட்ல இது நீங்க எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் எதிர்பார்த்து இதுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ சமீபத்தில் இந்த எஸ்யூவி அப்படிங்கிறது தான் ஒரு கிரேஸாக எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அதுவும் இந்த மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிறது ஒரு அப்கிரேட் ஆப்ஷனில் கண்டிப்பாக வருது. ஒரு கார்ல இருந்து அடுத்த கார் போகும்போது இந்த கார் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. இதில் மார்க்கெட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி தான். அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிற பிளேயர்ஸ் ரொம்பவே கம்மி. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது, Volkswagenோட டைகூன். இதோட ஒரு லாங் டிரைவ் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ஜோஷ் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ சார். ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன். ஹாய். ஸோ ஜோஷ் கூட தான் இந்த எபிசோட் வந்து இருக்க போது. இந்த டைகூன் வந்து எதுக்கு வாங்கினாரு, இது ஃபர்ஸ்ட் காரா இல்லை அப்கிரேட் ஆகி இதுக்குள்ளே வந்திருக்காரா, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 7000 கிலோமீட்டர் வந்து ஓட்டி இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற அவரோட ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்த வீடியோவில் நம்ம வாங்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கெஸ்ட்டுக்கு எப்பயுமே ஒரு கிவ் அவே கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கும் இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கிற கார் பெர்ஃப்யூம் தான் வந்து இது. ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட்ல இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்ஸ் வந்து உங்க ஃப்ராக்ரன்ஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது கோல்டு லீஃப் அப்படின்னு சொல்லி. அப்போ லீஃபுக்கு என்ன ஸ்மெல் இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ள இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு இருக்கு. அது போக இப்படி ஒரு பேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேடை நீங்க இதோட ஒரு பேண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். உங்களோட IRVMல இப்படி நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எவ்ரிடே காரை எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்ப்ரே, இந்த ஒரு 2 ஸ்ப்ரே வந்து நீங்க கொடுத்துட்டு காரை எடுக்கும்போது இந்த பேட்ல இருந்து ஸ்மெல் அந்த த்ரூ அவுட் த டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி நேச்சுரலான ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ ஜெப்டோல 10 மினிட்ஸ்ல நீங்க இதை டெலிவரி எடுத்துக்க முடியும். இதை நம்ம கெஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்க அப்படின்னா, சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அலம்பரி ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த பீச்சில் தான் இருக்கும். இதோட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபோர்ட்டும் இருக்கு. பட் அதை வந்து கொஞ்சம் சரியா மெயின்டைன் பண்ணாம வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கான ரொம்பவே அழகா இருக்கும். வாய்ப்பு இருந்தா இந்த இடத்த வந்து பாருங்க. ப்ரோ, இப்போ ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா மேபி இது வந்து ஒரு அப்கிரேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அப்கிரேட் ஆகி நீங்கள் வந்த காரா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் காரா? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கார். ஓ அப்படியா? ஸோ டேரெக்டாக ஒரு மிட் சைஸ்க்கு வந்திருக்கீங்க. ஆமாம், சூப்பர். அப்போ எஸ்யூவி தான் நம்ம கார் அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்தியன் ரோட்ஸ் மெயின் ரீசன். நிறைய பாட் ஹோல்ஸ்லாம் இருக்குன்றது. இன்னொன்று கொஞ்சம் மேலே உட்காந்து ஓட்டுறது எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஸோ மெயின் ரீசன். ஓகே, சூப்பர். அப்போ இதில் இருக்கிற கார்ஸ் அப்படின்னு அவங்க பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஹுண்டே எடுத்தீங்கன்னா கிரெட்டா இருக்குது, செல்டாஸ் இருக்குது. இந்த பக்கம் மாருதி சுசுகி போனீங்க அப்படின்னா கிராண்ட் விட்டாரா, அதோட ரீபேட்ச் வந்து உங்களுக்கு ஹை ரைடர் அப்படின்னு ஒரு கார் இருக்குது. அதே மாதிரி MG போனீங்கன்னா ஆஸ்டர் இருக்குது. அப்போ கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதோட சிப்ளிங் குஷாக் கூட உங்களுக்கு இருக்குது. அப்போ இது எதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டைகன் வந்து ரீசன்? ஸோ எஸ்யூவிக்கு முன்னாடி நான் பண்ணது எல்லாமே காம்பேக்ட் எஸ்யூவிஸ் தான். ஸோ கிரெட்டா செல்டோஸ் மட்டும்தான் எஸ்யூவி செக்மெண்ட்டில் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது. மற்ற எல்லாமே நான் பண்ணது காம்பேக்ட் எஸ்யூவி. அதுதான் ஃபுல்லாகவே நான் பண்ணேன். ஓகே, அப்போது பட்ஜெட் அப்படிங்கிற ரீசன்னால அந்த காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிறது நீங்கள் போயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, அப்படி நீங்கள் ட்ரை பண்ண கார்ஸ் ஓகே அப்படி சொல்லணும்னா எதை சொல்லலாம்? ஃப்ராங்ஸ் ட்ரை பண்ணேன், டைசர் நான் ட்ரை பண்ணேன். அது இல்லாமல் எக்ஸ்டர்லேருந்து ஈவன் வென்யூ கூட ட்ரை பண்ணேன். மஹிந்திரா 3XO ட்ரை பண்ணேன். ஸ்கோடாவில் கைலாக் ட்ரை பண்ணேன். அகெயின் சிட்ரான் வரும்போது C3 as well as பசால்ட் ரெண்டுமே ட்ரை பண்ணேன். தீஸ் ஆர் ஆல் த கார்ஸ் தட் ஐ ட்ரை. ஓகே, இப்போது அந்த காம்பேக்ட் எஸ்யூவி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு நமக்கு இந்த செக்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
ஒரே ஒரு ரீசன் தான். மஹிந்திராவில் ஒன்று புக் பண்ண போனோம். அது வந்துட்டு 11.5க்கு எனக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இல்லைனாலும் பேசிக் டிரைவிங்க்கு என்ன தேவையோ அது வேணும்னு ஃபீல் பண்ணேன். அப்போ நான் ஃபீல் பண்ணேன், எதுக்கு நான் காம்பேக்ட் எஸ்யூவியில் அதில் AX5 வந்துட்டு 13 lakhsல இருந்துச்சு, நான் எதுக்கு காம்பேக்ட் எஸ்யூவி 13 lakhsல போகணும், அதுக்கு நம்ம எஸ்யூவியே பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிரெட்டா செல்டாஸ் பார்த்து இது எடுத்தேன். இப்போ கிரெட்டா செல்டாஸ் அதை பற்றி நம்ம பேசலாம். அந்த காரை நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிரெட்டாவோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்குது? கிரெட்டா வந்துட்டு மேபி எனக்கு வந்த மாடல் அதுவான்னு எனக்கு தெரில. எப்பயுமே சேல்ஸ் நம்பர்ஸில் அதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணது. அது ரொம்ப அன்யூஷுவலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் ஒரு முதுகெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு வித்தின் 20 kilometers டெஸ்ட் டிரைவில். ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் வந்துட்டு கிரெட்டா ப்ரிஃபர் பண்ணாததுக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் பின்னாடி இருக்கும்போது இருந்தது. அது வந்துட்டு வீட்டில் ஃபேமிலியில் லேடிஸ் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே வுட் ஹவ் பின் கம்ஃபர்டபுள் வித் தட்னு ஃபீல் பண்ணதுனால நான் கிரெட்டா விட்டுட்டேன் நான். ஓகே, இப்போ செல்டாஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ கிரெட்டாவோட சிப்ளிங் தான் இருந்தால் கூட அதோட டியூன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறோம். சஸ்பென்ஷனாக இருக்கலாம், ஸ்டேரிங்காக இருக்கலாம். அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? செல்டாஸும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸோ அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? செல்டாஸில் இருக்கிற பாசிட்டிவ் வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட், ஃபன் டு டிரைவ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பெரிய கார்னா கூட. அட் த சேம் டைம் நல்ல பெரிய காராக வேணும்னு நினச்சப்போ பெரிய காராகவும் இருந்துச்சு, மேலே உட்காந்து ஹைட் அதெல்லாம் கரெக்டாகவே இருந்துச்சு. பட் நெகட்டிவ் என்னென்னா 5 star ஓரியன்டட்னு வரும்போது 5 star ரேட்டிங் அதில் இல்லை ஒன்று. இன்னொன்று பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அது பேஸ் மாடல் தான் நான் பார்த்தேன். எனிவே இதில் அது எல்லாமே டிரைவிங், பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு எல்லாமே தேவையாக இருந்துச்சு. விச் இஸ் வை ஐ சூஸ் திஸ். ஸோ எம்ஜியோட ஆஸ்டர் அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்களா? இல்லை, அதில் சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால எம்ஜி பக்கமே நான் போகல. ஸோ அப்போது இந்த ஜெர்மன் அப்படிங்கிறப்போ நீங்கள் சர்வீஸ் காஸ்ட்டுக்காக எம்ஜியை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படி சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் ஜெர்மனும் அப்படி தான் அப்படிங்கிற நிறையா ஒரு டாக் இருக்குது. அப்போது இந்த சர்வீஸ் காஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு Volkswagen அண்ட் ஸ்கோடா. நான் என்கொயரி பண்ண வரை எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நம்ம சர்வீஸ் பேக்கேஜ் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டால் ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 years பெரிய அளவில் இருக்காது அப்படின்னா சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன். இன்னொன்று மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியான்னு வரும்போது லாஜிக்கலி கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, ஹேசில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். கார் வாங்கிட்டு நிறைய நாள் ஷோரூம்லேயோ சர்வீஸ்லேயோ இருக்கிறதுக்கு பதிலாக எப்போ வேணுமோ விட்டுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். நம்மளோட கார் வந்து டைகுன் தான் அப்படிங்கிறத லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணம் அப்படின்னா என்ன காரணம் நீங்கள் சொல்லுவீங்க? ஃபன் டு டிரைவ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண 5th minute எனக்கு தெரியும் டைகுன் தான் என் கார் அப்படின்னு. ஓகே, அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 liter இன்ஜினும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா? நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது 1.5 liter தான். சூப்பர். அப்போ 1.5 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு 1 liter வாங்கியிருக்கீங்க. அதை வேண்டான்னு டிசைட் பண்ணதுக்கு என்ன காரணம்? பட்ஜெட் அப்படிங்கிறத தவிர? பட்ஜெட்டுன்றதை தவிர நான் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வெறித்தனமாக ஸ்பீடாக போகணுன்ற பர்சன் கிடையாது. ஸ்மூத் டு ரைடாக இருந்துச்சு 1.5, ஃபன் டு ட்ரைவாக வந்துச்சு ஷார்ட்டர் லென்த்னால. சேம் திங் ஐ ஃபெல்ட் வித் 1 ஆல்சோ. பெரிய வித்தியாசம் எனக்கு ஃபீல் பண்ண முடியல. இந்த இன்ஜின், ஸோ இப்போ நம்ம ஜெர்மனுக்கு வரோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த இன்ஜினுக்காக தான் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு 1 liter 3 cylinder இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் TSI தான், டர்போ வந்து உங்களுக்கு இருக்குது. இதே இது 1.5 4 cylinder TSIயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் 1.5 நான் ஓட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 1 liter எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது? முக்கியமாக ஒரு 5 பேரில் போகும்போது இது எந்த அளவுக்கு ஒரு புல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சரி, எப்பயுமே ஒரு 5 people தான் போவோம். அதனால் இதுவரை எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை என்ஜினுக்கு லோடு கொடுக்குற மாதிரியோ நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அதை விட தாராளமாகவே புஷ் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் சார். ஓகே, இப்போ இந்த 3 cylinderோட இம்பேக்ட், அந்த ரம்பிள்னஸோ அந்த வைப்ரேஷனோ ஏதாவது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? எனக்கு சவுண்டு மட்டும்தான் வெளில இருந்து கொஞ்சம் கேட்குதே தவிர, அதுவும் நான் சொன்ன மாதிரி நாட் ஸோ அனாயிங். வேறு எதுவுமே எனக்கு ஒரு ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக ஃபீல் ஆனதே கிடையாது. இப்போ இதோட அந்த கியர் பாக்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 speed கியர் பாக்ஸ் மேனுவல் நீங்கள் அதான் பிக் பண்ணியிருக்கீங்க. இதில் 7 speed DSGயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? சார், ஸ்டார்டிங்லேருந்து ஆட்டோமேட்டிக் மேலே ஒரு பெருசாக ஒரு பிடிப்புலாம் வரல. எனக்கு வந்துட்டு அந்த கார் நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தே வளர்ந்ததுனால அதை ஷிஃப்ட் பண்ணி அதில் ஒரு ஹை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மேபி நான் சூஸ் பண்ணலையா இருக்கும். ஓகே, பட் நீங்கள் அட்லீஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்களா அந்த டிஎஸ்ஜியை? இல்லை சார், ஆட்டோமேட்டிக் நான் டெஸ்ட் ட்ரைவே பண்ணல. எந்த கார்லையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல நான். இன்ஃபேக்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காரோ ஏதாவது எதுவுமே பண்ணது கிடையாது? ஃப்ரெண்ட்ஸோட கார் 2-3 பண்ணியிருக்கேன், பிகாஸ் தட்ஸ் ஆல் தே ஹேவ்ன்றதுனால. பட் எனக்கு பர்சனலாக எடுக்கும்போது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓகே, ஸோ அட்லாஸ்ட் மைலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம்,
இன்ஃபேக்ட் ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயும் ஹைவேலையும் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? எனக்கு சிட்டிக்குள்ளே டு பி வெரி ஆனஸ்ட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா ஒரு 10லேருந்து 12, அதுவும் 11 தான் மேக்ஸிமம் தரும்னு நம்ம வச்சுக்கலாம் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்னா. ஆனால் இதுவே நம்ம ஹைவேன்னு போகும்போது நான் 16.9 வரை பார்த்துருக்கேன். 17 பார்த்ததில்ல, பட் 16.9 நான் பார்த்துருக்கேன் ஹைவேல. ஆமாம், ஹைவே. அது எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணி போகும்போது? நான் யூஸ்வலாக 100க்கு மேலே போக மாட்டேன் சார். 100, 105 அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன். ஓகே, ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த 16 அப்படிங்கிற ஃபிகர் தான் வந்து வருது. ஓகே, இப்போ டைகூன் தான் நம்ம கார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு காருக்குள்ளே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னா வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறது. இதில் நிறையா வேரியண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா ஒரு 15-16 வேரியண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த வேரியண்ட்ஸை நீங்கள் எப்படி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இதுதான் நம்ம வேரியண்ட் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணீங்க? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இந்த வேரியண்ட்டில் வரல அப்படின்னா என்ன சொல்லலாம்? சார், நான் எதிர்பார்த்தது வராதுன்றது ரிவர்ஸ் கேமரா மட்டும் நான் சொல்லுவேன், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இன்னொன்று, நான் காம்பேக்ட் எஸ்யூவிலேருந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டெப் பண்ணி தான் எஸ்யூவிக்குள்ளே வந்திருக்கேன்றதுனால எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு சார். அதனால் பெருசாக அது அங்கே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே ஓரளவு இருந்துச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான் சார், வேறு எதுவும் பெருசாக இல்லை. சரி, இப்போ நீங்கள் பிக் பண்ண வேரியண்ட், ஓகே, இது என்ன வேரியண்ட்டு? ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? இது நான் பிக்கப் பண்ணது கம்ஃபர்ட் லைன் சார். 13.5 வந்துச்சு. ஆக்சுவலாக 14.65 என்னமோ வந்துச்சு. பட் டிஸ்கவுண்ட்லாம் போக எனக்கு 13 ஒரு 1 lakh டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ஆமாம், கேஷ் டிஸ்கவுண்டே. ஓகே, அப்போது ஒரு 13.5 lakhsக்கு அந்த பெரிய ஒரு கார் அப்படிங்கிறப்போ இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், வேல்யூ ஃபார் மணின்றது இப்போ பிராண்ட் வேல்யூக்காக மேபி நான் சொல்லலாம். பட் வேல்யூ ஃபார் மணின்னு வரும்போது ஒரு 12லேருந்து 12.5 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் இல்லைன்ற பட்சத்தில் ஃபார் Volkswagen இட்ஸ் குட் டு ஓன் Volkswagen நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. நான் அப்படி தான். ஓகே, இப்போ நீங்கள் எடுத்தது ஒரு பேஸ் வேரியண்ட் தான். அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலேயா இல்லை இதான் பேஸ் வேரியண்ட்? இதுதான் பேஸ் வேரியண்ட். ஓகே, அப்போது இந்த காரில் ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இல்லை, நீங்கள் சொன்னது ஒன்று ரிவர்ஸ் கேமரா, ஒன்று சன்ரூஃப் இல்லை, இது மாதிரி மிஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சு ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் அப்படின்னா இந்த காரில் எந்த வேரியன்ட் சொல்ல முடியும் நம்மளால்? சார், நான் இந்த காரில் வேரியன்ட்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணல சார். பிகாஸ் ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினச்சிருந்தா எனக்கு இதை விட மஹிந்திரா 3XO இல்லை மற்ற காரோ பிடிச்சிருந்துச்சுன்னு ஐ குட் ஹவ் கான் தேர் ஈஸிலி. பட் எனக்கு ஃபீச்சரை விட எனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெயின் நான் ஃபீல் பண்ணேன். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஹாப்பி வித் வாட் ஐ காட் இன் திஸ் கார். ரிவர்ஸ் கேமரா இல்லைன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பட் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு லேட்டர் ஆன், அதனால விட்டாச்சு. இப்போ எஸ்யூவி நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த இங்க்ரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது முக்கியமாக எல்டர்ஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், நின்று மணிக்கே உட்காந்துக்கணும், ஈஸியாக வெளியே இறங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஒரு 188 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஸ்டாண்ட்மே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட் இதில் உங்களுக்கு கிடைக்குதா உள்ளே போய் வெளியே வர்றது? சார், வெளியிலேருந்து ஆக்சுவலாக நான் வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன் கொஞ்சம் கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்கே, எஸ்யூவி மாதிரி இல்லையேன்னு. பட் உள்ளே உட்காந்துருக்கும் போது எனக்கு பெருசாக அந்த ஃபீல் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி பானட் விசிபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது இல்லாமல் எப்பயுமே இந்த மாதிரி கார்லாம் புக் பண்ணுறப்போ, எஸ்பெஷலி 2-3 கார் பார்த்து புக் பண்ணப்போ அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் தான் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க கம்ஃபர்டபுள்னு கோ கொடுத்த பிறகு தான் நான் புக்கே பண்ணேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓகே, எல்டர்ஸுக்கு உள்ள வர்றது வெளியில் இறங்குறது அவங்க எப்படி கம்ஃபர்ட்டாக பார்க்குறாங்க? அதுதான் அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் அந்த விஷயம்லாம் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான். ஏன்னா இது பக்கத்தில் வர்ச்சஸும் இருந்துச்சு சார். நான் கேட்டேன் வர்ச்சஸா, ஏன்னா அது லுக் வைஸ் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது இதை விட அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை இதுவே எடுத்துக்கோ, இது ஒரு மாதிரி எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ரொம்ப கீழே இறங்கி ஒரு மாதிரி டயர்டாகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் விடாச்சு. இப்போ இந்த ரியரோட லுக்கு இது வந்து ஒரு எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு பெருசாக இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் கிரெட்டா எடுக்கலாம், செல்டாஸ் எடுக்கலாம், ஹைரைடர் எடுக்கலாம், இல்லை கிராண்ட் விட்டார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரியர் லுக் வந்து கொஞ்சம் மேசிவாக இருக்கும். இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு தோணுது. அப்போ இந்த லுக் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது? இது ரொம்ப காம்பாக்டாக இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை சார், எனக்கு ரியர் வந்துட்டு இந்த கார் பொறுத்தவரை கீழே இருக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு இந்த ஓவரால் லுக் வந்துட்டு ஃப்ரண்ட்டை விட எனக்கு இதுதான் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. பட் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ கலெக்டிவாக நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப லுக் நல்லா இருக்குது பட் கொஞ்சம் கீழே இருக்குன்னு மாதிரி தான் சொன்னாங்க. பட் somehow I felt it was okay அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த கனெக்டட் டைல் அப்படிங்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு.
உங்களுக்கு என்ன தோணுது? இது ஒரு மாதிரி ஓவர் டூ மாதிரி தெரியுதா, இல்ல இது லுக் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சில கார்ஸ்ல நான் அது கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நிறைய டைம் நைட் டிரைவ்லலாம் போகும்போது, கொஞ்சம் ஆஃப் ரோடிங் அந்த மாதிரிலாம் போகும்போது கூட, பைபாஸ்லலாம் சம்டைம்ஸ் லைட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும்போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். இதில் நான் ஓவர் டூ பண்ண மாதிரி ஃபீல் பண்ணலை. ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ ஒரு சில காருக்கு அது ஓவர் டூ மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணேன்னு சொன்னீங்க. அது எந்த கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்டாஸ்க்கு நான் அது ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அதே மாதிரி வென்யூக்கு வந்துட்டு பழைய வென்யூ கம்பேர் பண்ணும்போது புதுசில் கொஞ்சம் அது பண்ணியிருந்திருக்கேன் நான். ஓகே, இப்போ இதோட பூட் இது வந்து ஒரு 350 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸ் இருக்கு. ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு இந்த கார்லயும் இருக்கு. இது ப்ராக்டிக்கலா எந்த அளவுக்கு இருக்கு? உங்களோட 5 பேரோட லக்கேஜ் ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்துட்டு போறதுக்கு இது கம்ஃபர்ட்டா இருக்கா? சார், நாங்கள் கிராமத்துக்கு போயிட்டு தான் வருவோம் யூஸ்வலாக. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாமே கொடுத்து விடுவாங்க, பழத்துலேருந்து எல்லாமே கொடுத்து விடுவாங்க. அப்படி டம்ப் பண்ணி எடுத்தால் கூட எனக்கு இந்த லெவலுக்கு மேலே தாண்டாது. ஸோ ஒரு 7-8 சின்னதாக ஒரு கட்டப்பை அது மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது ஒரு 7 to 8 ஈஸியாக அடுக்க முடியும். இப்போ இந்த கார் வந்து ஒரு 4 பேருக்குரிய கார் தான் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல 5 பேர் கூட கம்ஃபர்டபுளா போக முடியுமா? சார், இந்தியன் மைண்ட் செட்டில் 5 பேர் போகலாம். ஓகே, ஆனால் இப்போ கைலாக் மாதிரி ஒரு 4 பேர் தான் போக முடியும். 5வது பர்சன் வந்துட்டு ரொம்ப நெருக்கி உட்கார முடியுன்றதெல்லாம் கிடையாது. 5வது பர்சன் ஓரளவு ஒரு ஷோல்டர் கம்ஃபர்ட்டோட உட்காரலாம். ஒரு மேபி ஒரு 1 hour 2 hours டிரைவுக்கு நீட்டாகவே போகலாம். Volkswagen அப்படிங்கிற ஒரு பிராண்டு, இந்த பிராண்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பிராண்டை பற்றின நிறைய டாக்ஸ் வந்து இருக்குது. அவங்களோட சேல்ஸ் ஃபிகர் அப்படின்னு பார்க்கும்போது மந்த்லி சேல்ஸ் ஃபிகர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க இப்படிங்கிற மாதிரியான நிறையா டிஸ்கஷன் இல்லை மித்துன்னு கூட சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், நான் பண்ண ரிசர்ச்சில் வந்துட்டு வோக்ஸ்வேகனை மட்டும் நான் பார்க்கல. இப்போ ஆடி, நம்ம பிஎம்வி இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது, அப்படி நம்ம பார்க்கும்போது they have a strong footprint in Indiaன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். which is why the parent company Volkswagen may not really go ahead. இன்னொன்று, எப்படி குஷாக்கு நான் பார்க்கும்போதே கைலாக் வந்துருச்சு. ஸோ இவங்க ஆல்ரெடி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெர் இஸ் another vehicle காம்பேக்ட் எஸ்யூவி இந்தியாவுக்கு வருமானு தெரில. பிரேசில் ஆனால் அதை லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படின்றபோது ஓகே, they have something more in hand அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்துட்டு ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு டேக் இட். இன்னொன்று, ஆஸ் யூ நோ, சிட்ரான்லாம் பார்த்த மாதிரி அதில் வந்துட்டு இன்னுமே கம்மி இதை விட. அப்படின்றப்போ தே ஆர் எக்ஸ்பாண்டிங்ன்றப்போ நான் பசாட் டைம்லேருந்தே இவங்களுக்கு பெரிய ஃபேன். அப்படின்றதுனால எனக்கு அது ஒரு இன்செக்யூர் ஃபேக்டராகவே ஃபீல் ஆகல. ஓகே, இப்போது முன்னாடி வந்து சிகேடி பேட்டர்னில் இந்த கார்ஸ் வந்து உள்ள அசம்பிள் ஆகிட்டு இருந்தது. லைக் அங்கே தான் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இங்கே தான் அசம்பிள் பண்ணாங்க. அப்போ இருக்கிற பில் குவாலிட்டி, அதாவது இப்போ நீங்கள் போலோலாம் எடுத்தீங்க அப்படின்னா பழைய போலோவோட பில் குவாலிட்டியே வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வென்டோ சொல்லலாம். ஸோ இப்போ அந்த குவாலிட்டி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? சார், நான் அப்படி பார்க்கல. த ரீசன் பீயிங், நான் ரொம்ப வோக்ஸ்வேகனுக்கோ இல்லை ஸ்கோடாக்கோ இதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. பட் அந்த கார்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு பர்சனலாக ஒரு தட்டில் இருந்தோ இல்லை அந்த ப்ரெசிஷன் கட் நம்ம பார்க்குறதுல இருந்தோ, அட்டென்ஷன் டு டீட்டெயில் நம்ம காரில் இருக்கிறதுல இருந்தோ எனக்கு அது ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதே இல்லை. ஓகே, இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ஜெர்மன் அப்படின்னாவே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ரியலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறையா ஃபோரமில் வந்து போடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் அரவுண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இதோட சர்வீஸ் காஸ்ட் ஆமாம் ரியலாகவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதாவது பார்ட்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அது காஸ்ட் ஆச்சு? ஓகே சார், இதுவரை 2 பார்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பின்னாடி பம்பரும் டெயில் லேம்பும். அது டோட்டலாக எனக்கு 31,000 வந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ பட் இன்சூரன்ஸ் கவர்ட் அண்ட் எவ்ரி திங் ஆல் செட் அண்ட் டன். ஆன் தி அதர் சைட் காஸ்ட்லின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது கம்பேரிட்டிவ்லி மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் வெப்சைட்டில் போய் பார்த்தப்போ எனக்கு சம்வேர் அரவுண்ட் ஒரு ஸ்பேர் பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ பம்பருக்குலாம் ஒரு 12K இல்லை ஒரு 13K அந்த மாதிரி வந்துச்சு. which I felt was okay, that's okay. ஒரு hassle free ownershipக்கு நான் இது பண்ணிட்டு போயிடுறேன். ப்ளஸ் சர்வீஸ் பேக்கேஜஸ் இருக்குன்றதுனால I thought okay, comfortable. ஓகே, இப்போ இந்த Volkswagenக்குள்ள ஒரு யூசர் வராரு, ஒரு பையர் வராரு அப்படின்னா, இந்த பிராண்டில் இது நீங்கள் எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் எதிர்பார்த்து இதுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? டன் வெரி நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு சாலிடாக ட்ரஸ்டபுளாக ஒரு டிபெண்டபிளாக ஒரு கார் வேணும்னா நீங்கள் வரலாம். ஒரு ஃபேன்சி லுக்கிங் ஃபீச்சர்ஸ் இல்லாமல்
ஒரு ரொம்ப கிளாஸியாக ஷோயியாக இல்லாமல் அப்படி சிம்பிள் கிளாஸி எலகெண்ட்டாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வரலாம். எப்படி வரக்கூடாது அப்படின்னா, ஐ வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், ஃபீச்சர் லோடடாக பேக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஒரு ராங்கான எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவேன். இன்னொன்று மைலேஜ் ஓரளவு கொடுக்குது, பட் இஃப் யூ ஆர் டூ கன்சர்ன்ட் அபவுட் மைலேஜ் தென் தட் இஸ் சம்திங் யூ ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட். இப்போ ஒரு டிரைவ் போயிட்டு இருக்கோம், இந்த காரோட டிரைவபிலிட்டி, ஏன்னா இந்த காருக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா மோஸ்ட்லி டிரைவபிலிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் உள்ளே வருவோம். இப்போ ரியாலிட்டியாக இந்த காரோட டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இதோட பவர். இது வந்து ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் 1.5ம் நமக்கு இருக்குது, நம்ம வெளியிலேயே நம்ம பேசினோம். அப்போ அந்த 1 லிட்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நான் இதுவரை எந்த இடத்துலையுமே ஒரு லேக் மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ்லி கம்மிங் ஃப்ரம் ஒரு டீபோர்ட் கார், அதுவும் 80ல் லாக்இன் இருக்கப்போ ஒரு ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னா யோசிக்காமல் டக்குன்னு ஒரு கேப்பில் ஓவர்டேக் பண்ண முடியும். அதுதான் எடுக்கும் போதே ஒரு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. 80 மேலே போகவே முடியலன்ற அந்த ஆதங்கம்லாம் தாண்டி தான் இது பண்ணது. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிரைவபிலிட்டி அந்த புஷ், டக்குன்னு ஒரு புஷ் கொடுக்கறது ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. அட்வில் ஏற்றி இறக்க முடியுது. அது வந்துட்டு ரொம்ப ஒரு என்ஜாயபிளாக இருக்குது இந்த காரில். இப்போ இதை வந்து ஒரு ஹை ரெவ்வில் ட்ரைவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3000 மேலே. ஓகே. அப்போ அந்த இன்ஜின் வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? ரொம்ப ரெவ் ஆகுற மாதிரி, ரொம்ப லேவர் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனஸ்ட்டாக எந்த ஒரு இடத்துலையுமே என்ஜின் வந்துட்டு கஷ்டப்பட்டு புல் பண்ணுற மாதிரி அப்படி நான் ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதே கிடையாது. நாய்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற இன்சுலேஷனா இருக்கலாம், இல்ல இந்த ஆம்பியன்ஸோட இன்சுலேஷனா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நீங்க பார்க்குறீங்க? ஓகே, நாய்ஸ் இன்சுலேஷன் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பாட்டு கேட்டுட்டு நல்ல ஒரு ஜோஷில் தான் போயிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் இருக்கிற டைமில் பெக்யூலியராக நாய்ஸ் தெரியும். அனாயிங் லெவலில் இருக்காது, பட் ஒரு ஸ்லைட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் நாட் த மோஸ்ட் சைலண்ட் கேபின், பட் திஸ் இஸ் நாட் த மோஸ்ட் அனாயிங் கேபின் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்டேரிங்கோட பர்ஃபார்மன்ஸ் இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு டிரைவபிலிட்டிக்காக வந்து அப்படி தான் மோஸ்ட்லி டியூன் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? நான் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. அஃப்கோர்ஸ் நான் எல்லா வண்டியும் சொன்ன மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மஹிந்திராலலாம் ஒரு ஒன் ஃபிங்கர் வச்சு கூட நம்ம மூவ் பண்ண முடியும். இதில் அந்தளவு இல்லை தான், பட் ஸ்டில் நம்ம திருப்புறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக அது ஸ்டேர் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் எதுவும் நான் இதுவரை ஃபால்ட்டியாவோ இல்லை சிட்டிக்குள்ள நம்ம வந்து மேனூவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, கை வலிக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க? இதுவரை எதுவும் ஃபீல் பண்ணது இல்லை. பட் அகெயின் நான் சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் கொஞ்சம் இருக்கேனோ. ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வெரி ரேர்லி மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அது அவ்வளோதான். இந்த காரை நீங்கள் நைட்டில் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இதோட ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி, அந்த த்ரோ, இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க? ரொம்ப சட்டிலாக, ஐ மீன் ஓரளவுக்கு விசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு நீங்கள்? நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே, ஏன்னா டு பி ஆனஸ்ட் ஹெட்லைட் த்ரோ வந்துட்டு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஹை பீம் போட்டால், ஹை பீம் நாட் அட்வைசபிள், பட் ஸ்டில் ஹை பீம் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஓரளவாவது ரோட் தெரியுது. இல்லைன்ற பட்சத்தில் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணணும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இட்ஸ் நாட் ஈவன் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு நான் சொல்லுவேன், டு பி வெரி ஆனஸ்ட். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு ஹாலஜன் தான் வருது, கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே, பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி, அதாவது இது எந்த அளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது? எய்ம் பண்ண இடத்துல உங்களால் கரெக்டாக நிப்பாட்ட முடியுதா, இல்லை நோஸ் டைவ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நோஸ் டைவ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது கார் தானா என்னன்றது தெரில. பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1.5-2 இயர்ஸாக தான் காரே ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் என்னால் கன்ஃபார்மாக அந்த நோஸ் டைவ் வந்து கார்னாலையா இல்லை இட்ஸ் டியூ டு மை டிரைவிங்னாலையான்னு சொல்ல முடியல. பட் தேர் ஹேஸ் பின் நோஸ் ட்ரைவ்ஸ், அப்பப்போ தேர் ஹேஸ் பின் நோஸ் ட்ரைவ்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரேக்கிங்கில் எந்த ஒரு இஷ்யூவோ இல்லை ஒரு டயர் ஸ்க்ரீச்சிங்கோ சடன் பிரேக் அடிக்கும்போது கூட அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது இதுவரை. அட் வில் பிரேக்கிங் இருக்கும். சஸ்பென்ஷனு அஃப்கோர்ஸ் ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அகைன் நான் ஸ்டேரிங் எப்படி சொன்னானோ அதே மாதிரி தான். ஸோ ஹேண்ட்லிங் அப்படின்னு வரும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருந்தால்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஜெர்மனில் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே கம்ஃபர்ட் லெவலில் இருக்குது? டு பி வெரி ஆனஸ்ட், சஸ்பென்ஷன் வந்துட்டு அது ஒரு
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் ஆனஸ்ட்டாக. ஏன்னா அது ஒன்லி ரீசன் பீயிங் ரொம்ப நம்மளுக்கு ஷேக் ஆகும் வண்டிக்குள்ளே. அது ஒரு விஷயம் வந்துட்டு நான் இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் கம்பேர்ட் டு இப்போ கைலாக் மாதிரி புது வெஹிக்கிள்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு பாட்டோல்ஸில் ஏற்றி இறக்குனா கூட அந்த ஒரு ஜர்க் ஃபீல் ஆகலை. ஆனால் இதில் வந்துட்டு அந்த ஜர்க் வந்துட்டு நல்லா தெரியும், தாராளமாக தெரியும், அந்த இடத்துல நம்ம பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோன்றது தெரியும், விச் இஸ் நாட் ரியலி கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சஸ்பென்ஷனு இந்த ஹைவேல ஓகே நீங்கள் போகும்போது அந்த ஹேண்ட்லிங்க்கு எப்படி இருக்குது? நீங்கள் வந்து ஒரு கட் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிலாம் இருக்கும்போது அது எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது? நான் ரொம்ப கட் பண்ணி ஓட்ட மாட்டேன், ரொம்ப ரைஸ் பண்ணியும் ஓட்ட மாட்டேன். என்னோட ஒரு 80 to 100 நான் யூஸ்வலாக போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல், எந்த இடத்துலையும் ஒரு திடீர்னு தூக்கி வாரி போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பர்ஃபெக்டாக தான் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த காரில் நெகட்டிவ் கண்டிப்பாக வந்து Volkswagen கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் இந்த காரில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நம்பர் 1 கியர் லிவர். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 கியருமே பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும், தேர்ட்லேருந்து தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க ஆரம்பிக்கும். தட்ஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் த்ரோ தாண்டி தேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது காரில். லைக் ஒரு டெயில் லேம்ப் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் எரியுறது அப்பப்போ நடக்குது. சம்டைம்ஸ் லாங் ட்ரைவ் போகும்போது ஆடியோ சிஸ்டம் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுது, ஒரு லைக் ப்ளே ஆகுது பட் ஸ்பீக்கர்ஸ்லாம் ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ ஒரு 10 minutes ஆஃப் பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக லாங் ட்ரைவ்ஸ் போகிறப்போ இந்த டயர் ப்ரெஷர் அலர்ட் சிஸ்டமில் வந்துட்டு எனக்கு டயர்ஸ் ப்ரெஷர்ஸ் டூ லோன்னு காமிக்குது. அது நம்ம செட்டம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணால் சரியாயிடுது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இட் இஸ் ஓகே டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பிராண்ட். பட் VW அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு அந்த ஒரு லோகோக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக இதோட ஒரு குவாலிட்டி கிடையாது. தீஸ் ஆர் த பக்ஸ் தட் குட் பி சேஞ்ச்ட். இப்போ நீங்கள் க்ளோஸ் டு 14 lakhs பட்ஜெட்டில் இந்த கார் எடுத்திருக்கீங்க. இந்த கார் இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது கண்டிப்பாக ஓவர் ப்ரைஸ்ட் தான். ஏன்னா இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ பிக் எஸ்யூவி லைக் ஒரு செல்டாஸோ இல்லை ஒரு கிரெட்டாவோ கிடையாது. அட் த சேம் டைம் திஸ் இஸ் நாட் அ காம்பேக்ட் எஸ்யூவி ஆல்சோ. இது ரொம்ப பெக்யூலியராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி நாட் சே ஆஸ் அ கன்சியூமர் ஒரு 14 lakhsக்கு ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் மேபி அரௌண்ட் ஒரு 12 to 13-ish-குள்ளே வென்யூவோட ப்ரைஸ் பண்ணியிருந்தா மேபி கரெக்டாக இருந்திருக்குமோன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த கார் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது? ட்ராவலை டெஸ்டினேஷனுக்காக இல்லாமல் ஒரு ஜேர்னி, அதுதான் என்னோட அவுட்லெட் ஆஃப் ஜாய் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது செட் ஆகும். எனக்கு ஐ நீட் அ கார் டு கெட் ஃப்ரம் A to B அண்ட் ஐ நீடட் குட் மைலேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்துட்டு செட் ஆகாது. கொஞ்சம் ஐ ஹாவ் ஸ்பேஸ் ஃபார் a little bit of enjoyment அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். இந்த காருக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 5க்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 5க்கு ஒரு குறைச்சி வச்சாலும் ஒரு 3.85 கொடுத்துருவேன் நான். அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ அப்போ அந்த ஒரு 1.15 லேக் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு செல்டாஸோ இல்லை நம்ம கிரெட்டாவோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது, எஸ்பெஷலி கிரெட்டா விட்டுருங்க, செல்டாஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுல் டிஸ்பிளே இருக்குது முன்னாடி, பெருசாக ஃபீச்சர்ஸே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று ரிவர்ஸ் கேமரா வந்துட்டு அதெல்லாம் ஒரு என்டையர் இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் டு பி ஆனஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு Day 1 பேசிக்காக கொடுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதுவே இங்கே கொடுக்கல அப்படின்றது ஒரு மைனஸ். இன்னொன்று ரிவர்ஸ் கேமரா கொடுத்தாலும் ஸ்கோடா Volkswagenல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ரொம்ப ஒரு குவாலிட்டி லெஸ்ஸாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான். அண்ட் ஹெட்லைட்ஸ் ஆர் லைக் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு வரப்போ இதெல்லாம் ஒரு ட்ராபேக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 1.15 கம்மி பண்ணலாம். இதோட பாடி ரோல், அதாவது நீங்கள் போய் ஒரு கார்னர் எடுக்கும்போது உள்ளே உட்காந்துருக்கிறவங்க இங்கிட்டு போகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமாக டயர்டாகிற மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது உண்டா? ஃபேமிலியோட ஃபீட்பேக் என்னவா இருக்குது? ஸோ ஃபேமிலியோட ஃபீட்பேக் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பாடி ரோல் யாருமே அது கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட இது வந்துட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு தான் வந்தேன். பாடி ரோல் பெருசாக இருந்தது கிடையாது. நம்பர் 1. நான் ரொம்ப டேர்னும் எடுக்காமல் இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணாமலும் இருப்பேன். 1. ஸோ ஃபேமிலி பொறுத்தவரை மோஸ்ட்லி அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ அவங்க டயர்டாக ஆகுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் நான் அடிக்கடி ட்ரிச்சி டு சென்னை போயிட்டு வருவேன். மந்த்லி ஒரு 1 or 2 போயிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ் எ டிரைவர் எனக்கு டயர்டானதே கிடையாது பெருசாக.
ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் காரை கொடுத்து உங்களோட ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன் வந்து இந்த காரை பற்றி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட காரை ரிவ்யூ கொடுக்கணும், இல்லை எங்களோட ஒரு லாங் ட்ரைவ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே கீழே எங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கோம். அதில் ரீச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு செட் ஆகிற ஒரு டைமில் நம்ம வந்து ஒரு ஷூட்டுக்கு பிளான் பண்ணலாம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.